அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. என்னுடைய பேர் மா வெற்றி, சிங்சாங் படத்துடைய டைரக்டர் அண்டு ப்ரொடியூசரு. நம்ம வந்து என்னென்னா, ஒரு கல்விக்காக ஒரு படம் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். அதாவது என்னென்னா, நார்த் கொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்லாக காமெடியாக, அதாவது அமெரிக்கா ரஷ்யாவே அவர் பார்த்து பயப்படும், அவர் வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ண வராரு, அவர் தமிழ்நாட்டு ஆளுங்கிட்ட பார்த்து பயந்து ஓடுறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக அப்படின்ற மாதிரி எடுத்தோம். இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கல்வி சம்மந்தமாக இருக்கும். அதனால தான் இந்த படத்தை கூட நாங்கள் என்ன பண்ணுறோம், டோட்டலாக இதில் வர ப்ராஃபிட் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஸ்கூலு காலேஜு யாருக்காக இருந்தாலும் ஃபீஸ் கட்ட முடியல, பசங்க மாணவர்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. அதாவது எங்களுக்கு ஒரு முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, காசு இல்லைன்னு யாருக்கும் கல்வி வந்து தடைப்பட்டுறக்கூடாது. யாராவது உண்மையாலுமே கஷ்டமாக இருக்குது, காசு இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த படத்தின் மூலிமா வர ப்ராஃபிட் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வந்து கல்விக்காக தான் டொனேட் பண்ணுறது. இது உறுதியாக இருக்கிறோம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஜீவானை வந்து ஒரு நல்ல ஒரு லீட் ரோலாக பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா, இவர் எப்படி நமக்கு அறிமுகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியில் லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு வந்து நிறைய நான் அவங்ககிட்ட ஏதாவது ஆர்டிஸ்ட் வேணும்னா அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணுவேன். மேடம் எனக்கு இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், ஒரு நல்ல ஒரு அதாவது கேரக்டர் நான் ஃபஸ்ட்டு மெயின் வந்து நடிக்கிறத விட எனக்கு அவங்க குணம் தான் முக்கியம் அப்படின்னு பார்ப்பேன். அப்போது ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு இது மாதிரி வேணும், ஒரு நல்ல ஒரு அவங்க இந்த மாதிரி சார் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் ஃபோட்டோஸ் பாருங்கள், அவர் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு, நல்ல இதுக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க. ஃபோட்டோ பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஒரு மினிஸ்டர் ரோலுக்கு கரெக்டாக ஒரு கெத்தாக நல்ல ஒரு மீசை, ஒரு நல்ல ஒரு கம்பீரமாக கரெக்டாக ஆப்டாக இருந்தார். சரி ஓகே அப்படின்ற மாதிரி, சரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் பேச சொல்லுங்கள் அப்படின்னா ஃபோனில் காண்டாக்ட் பண்ணார். நானும் பேசினேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ரோலு அப்படின்னா, பேமெண்ட் என்னென்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் நீங்கள் பேமெண்ட்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க சார், எனக்கு நல்ல ரோல் கொடுத்தா போதும் அப்படின்னார். எனக்கா டக்குன்னு சரி ஓகேன்னு பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு லக்ஷ்மி அவங்களுக்கே காண்டாக்ட் பண்ணி, அவர் வந்து ஓகே கேரக்டர் வைஸில் சூப்பர் குட்டு, அதனால் பிரச்சனை இல்லை, அவர் பேமெண்ட் வேணான்னு தான் சொல்கிறாங்க, பட் நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது, எது பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன், அவர் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன். வந்த பிறகு ஒரு 2 டேஸ் அவருக்கு வந்து நான் எந்த போர்ஷனும் கொடுக்கல, என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு பார்த்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா ரொம்ப பொறுமையாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஒரு டென்ஷனோ ஒரு கோவப்படலை எதுவுமே இல்லை, அமைதியாக அப்படியே சரி சார் டேரக்டர் சார் எப்போ கூப்பிடுவார் வெயிட் பண்ணிட்டாரு. நானும் ஒரு 2 டேஸ் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா படம் ஃபுல்லாக லீடாக வரணும். சரி அப்போ வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக ஒரு இருந்தால் மட்டும்தான் நம்ம லீடாக கொண்டு போக முடியும், இடையில் வந்து எதுவும் டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால் நான் சும்மா வேணுமே ஒரு 2 நாள் அவரை வெயிட் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். எனக்கு ரொம்ப அவருடைய கேரக்டர் பிடிச்சிருந்தது. பொறுமை, அந்த என்னை விட பெரியவர், பட் அவ்வளோ ரெஸ்பான்ஸாக பேசுவார், அவ்வளோ ரெஸ்பான்ஸாக நடந்துக்குவார். எனக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து பிடிச்சதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரோல் கொடுத்தேன். என்ன விஷயம்னா, எல்லா டைரக்டரும் டென்ஷனாகவே இருப்பாங்க, அந்த ஷார்ட் முடிய வரைக்கும் டென்ஷனாகவே இருப்பாங்க. ஆனால் சாரை நான் ஃபாலோ பண்ணும்போது ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ அழகாக முத்த டைலாக் சொல்லி கொடுக்குறாரு, சூப்பராக நடிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஐயா படத்தில் நம்ம நடிச்சே ஆகணும். நான் ஏகப்பட்ட படத்தில் பண்ணியிருக்கேன் செஞ்சுருக்கேன். பட் அந்த டெக்ஸ்டில் நம்ம கொடுக்குற போர்ஷன் நம்ம கரெக்டாக பண்ணிவிடும். பட் எனக்கு என்ன ஆசை, இவர் படத்தில் நல்ல கேரக்டரு, அது நல்லா பண்ணணும். எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நானும் எவ்வளோ படங்கள் பண்ணேன், சின்ன சின்ன குறு படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப திருப்தி. ஒரு கல்விக்காக தண்ணியை தியாகம் பண்ணி இந்த படம் பாருங்கள், இந்த படத்தை வந்து கல்விக்காக தான் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நம்முடைய பங்கு என்ன, நம்மளும் ஒரு சின்ன பங்கை நம்ம எடுத்துக்கணும் சொல்லி நான் ரொம்ப ஆதங்கப்பட்டேன். நான் எனக்கு ரொம்ப அந்த ஐயா படத்தில் எனக்கு பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் பேசும்போது இந்த கேம்ப் பார்த்து பேசுங்க சார். அப்படியா? இந்த கேம்ப் கொஞ்சம் இது பண்ணி வேண்டாம், அது அப்படி பேசினா கரெக்டாக இருக்குமா? அது ஓகே மாஸ்டர் ஷாட்டில் இதை நீங்கள் போடும்போது அவர் இங்கே பார்த்து பேசுறாரு, நீங்கள் வேற எங்கேயும் பார்த்து பேசுறாங்க, அது அந்த மாதிரி ஆயிடும். ஓகே நீங்க அப்ப நீங்க இங்கே பார்த்தே பேசுங்க. அப்படியா? சரி ஓகே ஓகே சார். எனக்கு என்ன தெரியுமா சார், எல்லா டைரக்டரும் இருக்காங்க, படம் பண்ணுறாங்க செய்கிறாங்க, அது அந்த அந்த அதுக்குள்ளே போன உடனே டென்ஷனாக பதட்டமாக இருக்கும். இவர் பதட்டமாக இருப்பாங்க, ஆர்டிஸ்ட்டும் பதட்டமாக இருப்பாங்க, என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஏதோ ஒன்று சரிப்பா 1-3 டேக் எடுப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் இவரை பார்க்கும் பொழுது அவரும் ஒரு
ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. காரணம் என்னென்னா ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ அழகாக முத்த டைலாக் சொல்லிக் கொடுக்குறாரு, ஆக்டிங் சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப பொறுமை. சாப்பிட விட போக மாட்டார். அந்த டீ தான் அவ்வளோதான் சிக் பண்ணி டீ சாப்பிடுவார் அதிகமாக. அப்படி உணவு அதுதான் சாப்பாடு. நான் பார்த்ததே இல்லை. நான் என்ன எப்போ சாப்பிட்றாரு எப்போ தூங்குறான்றது தெரியாது. சார் என்ன சார் 1 மணி வரைக்கும் அந்த ஸ்டோரியை டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பார். காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டில் இருப்பார். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு சாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. எனக்கு அவர் படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயா நன்றிகளை நான் மறக்க மாட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன டைலாக் தான் கொடுத்தேன். சரி சார் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த டைலாக்கு நான் எதிர்பார்த்தத விட பெஸ்ட்டாகவே அதுக்கடுத்து இவர் என்ன அதுக்கப்புறம் அந்த பெஸ்ட்டாக பண்ண உடனே என்ன பண்ணிட்டேன், திரும்ப ஒரு லென்த்து ஒரு டைலாக் ஒன்று கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அது ஒரே டேக்கில் டக்குன்னு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஓகே, அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணோம், என்ன எதிர்பார்த்தோம், ரோலுக்கான ஒரு விஷயம் அத்தனை நடிப்பு எல்லா குவாலிஃபிகேஷனும் இவருக்கு இருக்குன்றதுனால சரி ஓகே, ஆனால் நீங்கள் கண்டினியூவாகவே எங்கள் ஷூட்டு பிளான் பண்ணிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாகவே கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரோலு. இதில் இந்த படத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சீனு, அதாவது என்னென்னா, அதாவது எம்எல்ஏக்குலாம் நாங்கள் வந்து எக்ஸாம் வைப்போம். எக்ஸாம் வச்சு அதில் வந்து ஒரு யார் யாரெல்லாம் வந்து பாஸ் ஆகலையோ அவங்களாம் வந்து தண்டனைன்ற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். அது வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்களுக்கு அவங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கெலாம் சொல்லணும், எல்லோரும் எக்ஸாம் வந்துருங்கடா அப்படின்னு. அதை நான் வந்து ஒரு சீரியஸாக அப்படி பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அதை ஓனாகவே அதை காமெடியாக ஒரு லோக்கல் ஸ்லாங்கில் பேசி பயங்கரமாக பண்ணி கொடுத்துறாரு. அதை பார்த்தோன்னா எனக்கே அந்த சீனுக்கு, அதாவது என்னென்னா அந்த சீன் நல்லா வரும், அந்த அதுக்கான முழு இதுவும் பார்த்திங்கன்னா அண்ணனை தான் சேரும். என்ன காரணம்னா அதை நான் எதிர்பார்த்ததை விட அதை பக்காவாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. என்னுடைய படங்களில் என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருந்தது. நினைக்கும் போது இந்த படம் இன்னும் நல்லா வரணும், நல்லா வந்து மக்கள் எல்லாருமே நல்லபடியாக இன்னும் மக்கள் மூலிமா அது பாராட்டு தெரிவிக்கணும், நாம் சொல்கிறத விட மக்கள் அது சொல்லணும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். விரைவில் வந்து படம் வந்து படத்தோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. விரைவில் ட்ரெய்லர் வெளியிட போகிறோம். கூடிய சீக்கிரம் ரிலீஸுக்கான அறிவிப்பு நாங்கள் தெரிவிச்சிருவோம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, வந்து படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மேற்கொண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த கல்வி சம்மந்தமானது யாரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. யூடியூப்பில் போய்ட்டு ஸ்கூல் ஆன் சிங் சாங் இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கமெண்டில் உங்களுக்கு என்ன நீடோ, கல்வி சம்மந்தமாக எது தேவையோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் சார்பாக இருக்காங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும், இவங்களை காண்டாக்ட் பண்ணணும், நீங்கள் யாரை பார்க்கணுன்னு கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக கமெண்டில் போய் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கான என்ன நீடு தேவையோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. இது எங்களுக்கான படம்னு நினைக்காம உங்களுக்கான படம் நினச்சி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன சொல்கிறது முழு ஒத்துழைப்பு இருந்தால் தான் இந்த படம் இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். என்ன விஷயம் தெரியுமாங்களே, வெற்றி சார் சார் உங்கள் படம் வந்து வெற்றி சார், மாபெரும் வெற்றி சார்னு சொன்னேன். சிரிச்சார். ஆமாம் சார், உங்கள் படம் மாபெரும் வெற்றி. இதில் டைலாக்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக வரும் சார். அதாவது ஐயா இந்த என்னையா சிங் சாங் என் உயிரை வந்து எடுத்துனுக்கிறான், அவன் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்காம இந்த நாட்டு பிரச்சனையை எடுத்துக்கலாம் கையில். நான் வேறு இந்த படிப்பறிவு இல்லாத ஜனங்களை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கிட்டேன். படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. நாளைக்கு ஒரு டெஸ்ட் வர வச்சுருக்கானா, ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. டேய் வாங்கடா, எங்க அல்ல கைங்களா வாங்கடா, உங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்தோம் பார்த்தியா? செருப்பால் அடிச்சிக்கணும்டா, நானே செருப்பால் அடிச்சிக்கணும். வயிற்றுல இப்போ நெருப்பை கட்டி நிற்கிறேன், நாளைக்கு பச்சை வைக்கிறானா, என்ன பண்ண போகிறீங்க தெரியாது. இந்த பச்சையில் ஃபெயில் ஆகிட்டீங்க, காலி. நீங்கள் எவ்வளோ கொள்ளை அடிச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் தாங்க கொட்டுங்க, இல்லைன்னா நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன் ஒன்று வரும். அதாவது அதிபர் கூப்பிட்டு இவர் வந்து கேட்பார், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னா, இவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லுவார், இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னா, சரி ஓகே நாளைக்கு உங்கள் ஆளுங்களாம் வர சொல்லி ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சிடலாம் அப்படின்வார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களாம் தூக்கி மிலிட்ரிக்கு அனுப்பிடுவார். ஏன்னா யாருக்கும் பெருசாக தண்டனைலாம் கொடுக்க மாட்டார். மிலிட்ரியில் தான் வந்து ஒரு நாட்டை பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது மிலிட்ரியில் தான் தெரியும்.
அதாவது பக்கத்து நாட்டுக்காரன் எப்போ குண்டு போடுவான்னு தெரியாது, பாம்பு கடிக்குமா பள்ளி கடிக்குமான்னு தெரியாது, ஊரில் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன கவலைன்னு தெரியாது. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம ஆர்மிஸ். இது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம நாட்டை பாதுகாக்கணுன்ற ஒரே உணர்வோடு எல்லோரும் வேலை பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அந்த உணர்வு இருக்கணும், அப்போ முக்கியமான மந்திரி பதவியில் இருக்கணும் அந்த உணர்வு இருக்கணுன்றதுக்காக மிலிட்ரிக்கு போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் ஃபாலோ பண்ண சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்க ஃபாலோ பண்ணி இவங்ககிட்ட இருக்கிற மொத்த ஃபண்டு, இந்த மினிஸ்ட்ரி எம்எல்ஏ கிட்ட மொத்த ஃபண்டு எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரே நாளில் தமிழ்நாட்டை கடனே அடிச்சிருவார். அது ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் நம்ம படத்தில் அந்த சீன்ஸ்லாம். அது வந்து கண்டிப்பாக அண்ணனை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும்.